நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது. சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஆஹா, நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. பூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி, குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள். அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அதை பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. பூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு, இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள். அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது.
இதை வெட்ட வேண்டும். ஏய் அது கத்தி, அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம். விளையாடாம ஓ அது சலிப்பு. ஆமா, இது ரொம்ப குளிர்ச்சி வந்தாகும் பொழுது. என்ன என்ன? நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. ஓ, அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகி விட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசம் இல்லை, உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்புகளின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Barini Annie Bertha Preserving. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்லப் போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு சாக், டர்போ மோடு. பார், அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. கோல். ஆஹா, பசங்கள் பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் புருவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம்.
முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம். இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பாரு, முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்ற போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலை பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சுள்ளது. அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. ஒரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்ரா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். ஓ, எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சியை வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செலமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம்,
வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. ஓ, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. ஏய், என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. ஏய், அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது. மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள். கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும். ஹூம், என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை. நுரை? உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள். பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம்.
இருக்கு நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும் பாருங்க. வனேஷா, எனது உணவரைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. நான் வகுப்புக்கு முன் கழிவறைக்கு செல்ல வேண்டும். அதை பாருங்கள். என்னிடம் டாலர்கள் உள்ளன. இங்கே அவை அற்புதமாக இருக்கின்றன. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? மற்றும் எனக்கு இது கழிப்பறை காகிதம். சில வகை பிசை. இது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, ஐயோ, எனக்கு இது பிடிக்கவில்லை. ஓ, அந்த சத்தம் என்ன? என் கழிப்பறை வெடிக்கப் போகிறது. முடியாது. இல்லை 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 இல்லை. முழு கழிப்பறையும் அழுக்கு பிசின் மூடப்பட்டுள்ளது. அங்கேயே இரு. நாங்கள் யோசித்த அதிரடி காமெடி மிகவும் அருமையாக இருந்தது. அது தர முடியாது. எனக்கு பயமாக இருக்கிறது. இல்ல பெண்களே, அது தர அருமை. என்னை பாருங்கள். நான் இந்த கழிப்பறை நுரைமூற்றில் இருக்கிறேன். இது மிகவும் துர்நாற்றமாக உள்ளது. இல்லை. நிறுத்துங்கள் குண்டர்கள். உடனே கழிவறையை சுத்தம் செய்யுங்கள். இந்த குழப்பத்தை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் தான் இதை சுத்தம் செய்ய வேண்டும். ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில இதை ஒருபோதும் செய்யல. பார்த்தா எனக்கு வாந்தி வருது. நான் முடியாது. சிறப்பாக செய்யுங்கள் பெண்களே. நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வகுப்புக்கு தாமதமாக வராதீர்கள். இந்த முறை பொம்மைக்கு சிறந்த உடையை உருவாக்க வேண்டும். யார் சிறந்த வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும். அப்படியா? ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன். நான் என்ன பெண்களா? என் பொம்மைக்கு தனிப்பட்ட அலங்கார மேசை இருக்கிறது. பெல்லா, எனக்கு தெரியும். இது எல்லாம் பொன்னாக இருக்கிறது. மேலும் அது அழகாக ஒளிர்கிறது. என் பொம்மைக்கு எல்லாமே விலை உயர்ந்தது பிடிக்கும். பட்லர், அவளின் முடி அலங்காரத்தை மாற்ற விரும்புகிறேன். மிகவும் சரி மேடம். நாங்கள் ஒரு பொன் கட்டையை உருக்குவோம். நான் ஒரு பர்னர் பயன்படுத்துகிறேன். இது நிச்சயமாக வேலை செய்கிறது. எங்கள் திரவ பொன் தயாராக உள்ளது. எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். வோலா. இந்த முடி அலங்காரம் மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பொம்மைக்கு ஒரு சீப்பு தேடப் போகிறேன். ஓ, இதோ எவ்வளவு குளிர். காத்திரு. ஐயோ, அவளது முடி பிசு பிசுப்பான சதையில் மூடப்பட்டுள்ளது. மற்றொரு முறை அந்த பெண்கள் என்னை நகைக்கிறார்கள். நான் இதை சரி செய்ய வேண்டும். ஆனால் எப்படி? எனக்கு தெரியும். எல்லா முடியையும் வெட்டி விடலாம். கத்தரிக்கோலால் இதை எளிதாக செய்யலாம். நன்றா.
முன்னேறுவோம். எனக்கு நூல் மற்றும் ஓசை தேவை. ஓ, கொஞ்சம் காத்திரு. இது அற்புதமாக இருக்கும். எனக்கு இது பிடிக்கும். மிகவும் குளிர். இந்த முடி மிகவும் மென்மையானது. பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது? என் பொம்மைக்கும் அழகான முடி இருக்கிறது. நான் அதை சீவ போகிறேன். அருமை. முன்னேறுவோம். அந்த நிறங்களை பாருங்கள். அதை என் பார்பியின் முடியில இணைக்கிறேன். வாவ், இப்படி அவ ரொம்ப அழகா இருக்கிறாள். இப்போது சில சுருட்டுகளை செய்யலாம். அருமோ, நான் முடித்து விட்டேன். காத்திரு, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நமக்கு ஒரு குளிர்ச்சியான உடை தேவை. இல்லை, இந்த உடை எப்படி? நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, ஆம், இது சரியானது. என் பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட் தேவை. ஓ, நீ இங்கேதான் இருக்கிறாய். என் பொம்மைக்கு சரியான உடையை தேர்ந்தெடு இப்போதே. ஓ, சரியா ஓசிஸ். இது மிகவும் எளிய வேலை. பார்ப்போம். எனக்கு இங்கே பொன்னிற துணி இருக்கிறது. எல்லாம் விரைவில் முடிந்துவிடும். சரி, இதோ உங்களுக்கான சரியான உடை. அதுதான். ஆமாம், அவள் அழகாக இருக்கிறாள். ஓ, என் பொம்மைக்காக என்ன செய்யலாம்? நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு நிறைய வண்ணமயமான காகிதங்கள் இருக்கின்றன. நான் என் பொம்மையை வண்ணமயமான காகித துண்டுகளால் ஒட்டுவேன். முக்கியமானது வெவ்வேறு துண்டுகளை பயன்படுத்துவது. பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது மிகவும் சிறப்பு. நீங்கள் முடித்து விட்டீர்களா பெண்களே? உங்கள் பொம்மைகளை எனக்கு காண்பியுங்கள். பெல்லாவின் முதலில். வாவ், என்ன ஒரு அழகான ஃபேஷன் ஷோ. உடையும் அழகாக இருக்கிறது. ஏ பிளஸ். அது எனக்கு தெரியும். மற்றும் லிவின் பொம்மை. ஓ, அழகாக மெனுகிறது. எனக்கு அந்த யோசனை பிடிச்சிருக்கிறது. இது ஒரு ஈ மட்டுமே. நன்றி. ஓ, நன்றி. ஓ, இது மிகவும் நவீனமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? ஏய், அவள் மேல் தண்ணீர் ஊற்றாதீர்கள் பெண்களே. ஐயோ, உங்களுக்கு சீ கொடுத்தேன். நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு மதிய உணவுக்கு மிகவும் சுவையான பர்கர் கிடைத்துள்ளது. என் தனிப்பட்ட சமையல்காரர் அதை எனக்காக செய்தார். சரி, என்ன? ஆம், எனக்கு ரோல்ஸ் பக்கமாக உள்ளது. இது சுவையாக உள்ளது. ஆனால் பாவம் ஜெஸ்கிட்டே எதுவும் இல்லை. என்னுடைய பெற்றோர் என்ன கொடுத்தார்கள் என்று பார்ப்போம். மூடு படிந்த 2 துண்டு ரொட்டி. ஓ, என் கரப்பான் தோழர்கள், இதை முயற்சி செய்வோம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்ன ஒரு கரப்பான்? அது பயங்கரம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, அது ஒரு கரப்பானா? வாவ், இது வேலை செய்ததா? இப்போது அவர்களின் அனைத்து உணவும் எனது. அருமை. எனக்கு சாப்பிட சுவையாக இருக்கட்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த பர்கர் அற்புதமாக இருக்கிறது. ஓ, நன்றி என் சிறிய நண்பர்களே, நீங்கள் சிறந்தவர்கள். வணக்கம். கோபமும் சோகமும். இதை திறக்கலாம். ஓ, கரப்பான் பூச்சிகள். வணக்கம். நாம் சில கார்டுகள் தேவைப்படுகிறது. இல்லை. ஓ, நான் தொடங்குகிறேன். எனக்கு பசிக்கிறது. அப்பா, இதை மீண்டும் செய்யலாமா? எனக்கு கரப்பான் பூச்சி சாப்பிட முயற்சிக்க விருப்பமில்லை. இப்போது இது எளிதாகிவிட்டது. இந்த வார்த்தைகளுடன் நான் அளவுக்கு மீறியதாக இருந்தேன். நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் அப்பா,
நான் ஒரு கரப்பான் பூச்சியை குச்சினேன் என்று நினைக்கிறேன். இதோ என்னால் அதை நிச்சயமாக சூக்க முடியும். ஓ ஹாய். அது மிகவும் மாறுவர்க்கத்தக்கது. பார்க்கலாம். ஆம், பயங்கரமானது. இது உங்கள் முறை. ஜாய். அழக்கூடாது. சாட்னஸ். நாங்கள் கரப்பான் பூச்சியை காப்பாற்றுவோம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எதிர்பார்க்க மாத்த முடியும். சுகாதாரம். வாங்க செய்யலாம். ஓ என்ன துயரம். இல்லை 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 இல்லை. நான் உண்மையில் அதை உதவுவேன். அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். இது இன்னும் மோசமாகிவிட்டது. எவ்வளவு வருத்தமானது. நான் போராடிமே வருவேன். நிச்சயமாக இழைக்கு உதவுவேன். அதில் எதுவும் மீதமில்லை. ஓ நோ, இது வேலை செய்யவில்லை. நான் சொல்றது என்னன்னா மிகுந்த நன்றி. நன்றி. ஆமா. அடடா, அது அருவருப்பானது. ஜாலியா போகலாம் எல்லாரும். இந்த துப்பாக்கி கடினமாக இருக்கும். வாவ், என்ன அழகிய திறவுகோல். நன்றி கோபம். ஆம் சரி. என்ன, என்னால் மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை. நன்றாக இருக்கிறது. நான் இந்த கேக் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் சுவைப்பேன். யார் அதை நானே நக்குவார்கள்? முதலில் சாப்பிடுவேன். வாருங்கள் துவங்குவோம். அது ஒரு பிரச்சனையா? அது சுவையாக இருக்கிறது. அருமை. அதன் விரல் கேக்கின் மீது அலைந்து போய்விட்டது. இப்ப அழுது நான் உதவ இருக்கிறேன். என்ன? Yes! நீ ஏற்கனவே அதை இணைச்சிட்ட. என் கவுண்டர். இது ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியல. என்ன? அது போதும். எங்களுக்கு பயமாக்கிறது. மன்னிக்கவும், நான் அனுமதிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன மழை? அதை செய்ய விரும்புகிறாயா? ஜாய், உன்முறை. நன்றி நினைவூட்டியமைக்கு. கோபம். அக்கேக் நேர்த்தியாக தோன்றவில்லை என்பதுதான் வருத்தம். ஆனால் இது இன்னும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளது. நன்றிகள். என்ன அருமை. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். கோபமா? உன்னுடையதல்ல. வாங்க. ருசியானது. தயவு செய்து. ஆம், அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஹூரே! மதிய உணவுக்காக மார்ஷ்மெல்லோஸ் கிடைத்துவிட்டது. சோகமே. சில கார்டுகளை எங்களுக்கு கொடு. சரி, 4. எதுவும் கிடையாது. மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுங்கள். நான் அவற்றை நக்குவேன். ஹூரே! 5 கைகொடு சீற்றமே. மற்றும் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஸ்கியூவர் உள்ளது. அதுபோல மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கும். நாம் அதை கொஞ்சம் வெந்தது போல் செய்ய வேண்டும். எஸ், கோபமே. வாருங்கள். ஓ, இது வேலை செய்யல. இன்னொரு யோசனை. பாருங்கள், உங்கள் புகைப்படத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். மேலும் உங்கள் புகைப்படத்தில் ஓவியம் தீட்டுவதையும் விரும்புகிறேன். ஏன், அது மிகவும் நல்லது. ஆமாம். வா கோபமே, நன்னா இருக்கு. நான் இப்பே சில மார்ஷ்மெல்லோக்களை உருட்டலாம். நான் மிகவும் மீறி செய்து விட்டேன். எல்லாவற்றும் எரிந்து விட்டன. அதுவும் ரொம்பவும் மிக்க சுவையாகவும் இல்லை. சாந்தமாயிரு கோபம். நான் ஜெயாக் செய்தேன். இது போதும். அதையெல்லாம் கோபம் எரித்து விட்டது போலும். அப்படியென்றால்
இது எனது முறை. இவை எரியவில்லை, ஆனால் உள்ளே ரொம்ப சுவையானவை. ஆனால் கருமையான மேல்புறத்தை தின்ன விரும்பவில்லை மற்றும் பகிர விரும்பவில்லை. நான் கார ஊர் மிளகாயை காதலிக்கிறேன். ஒரு சில அட்டைகள் எடுப்போம். வேகமாக. ஓ, இதோ அதை சாப்பிட வெறுப்பாக இருக்கிறது. அது ஒரு வகையில் அனர்த்தம். நான் அதிர்ஷ்டமில்லாதவன் அல்லது அதிர்ஷ்டசாலி, எனக்கு தெரியவில்லை. அதுவெல்லாம் அது போதாது நண்பா. மிளகாய உள்ள நக்கி பாரு. இந்த வழியில அது மேலும் சசாக்யூலன்ட்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை? ஓ, அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க தயவு செய்து. கண்ணாடி காலியாக உள்ளது. எனக்கு தண்ணீர் தேவை. நன்றி சோகமே, நீ எனக்கு மிகவும் உதவினாய். என்ன ஒரு நிம்மதி. முடிந்தது. உன் வரிசை. நீ மிளகாயை சாப்பிட வேண்டும். ஓ இறைவனே, மிளகாய் மிகவும் காடையானதால் நான் மூச்சு திணறலாம். அது உண்மையில் எரிகிறது. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படியே உணர்கிறேன். நான் இழந்து விட்டேன். நான் பள்ளியை இழந்து விட்டேன். உங்களை முதலில் ஃப்ரிட்ஜுக்கு செல்வோம். இங்கே மிகவும் குளிராக உள்ளது. நீங்களும் நன்றாக உணர்வீர்கள். ஆஹா, மிகவும் நன்றாக உள்ளது. நன்றி. பிரச்சனை. பச்சைவானுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நான் அதிர்ஷ்டசாலி. நானும் அதே போல். மகிழ்ச்சி அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தது. சரி, பரவாயில்லை. உன்னால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, நன்றி ஜாய். இதை நீங்க சொல்லி என்னால் புரியல. ரொம்ப நல்லது. சுவையா உள்ளது. நான் சந்தோஷமா உள்ளேன். நல்லா உள்ளது. என்ன சினம், என்னை பற்றி நீ KHMT எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டே. ஆனால் நான் வெறுக்காதே. சோகமே, நண்பா, தயவு செய்து சோகத்துக்கு ஐஸ்கிரீம் கொடு. நான் சொல்றேன், நான் இன்னும் போதும் அளவில் இல்லை. நீ போதுமான அளவு எடுத்துட்டாய். சோகமே, உனக்கு ஒன்றும் இல்லை. கூரே, நன்றி. மகிழ்ச்சி. இது மிகவும் இனிமையானது மற்றும் மகிழ்ச்சியானது. இது நல்லது, ஆனால் மிகவும் குளிராக உள்ளது. ஓஹோ, என்னை காப்பாற்றுங்கள். ஓ இல்ல, கோபம். உன்னிடம் ஒரு தொப்பி இருக்குதா? இது அவசர விஷயம். இது மிகவும் நீண்ட நேரமாக போகிறது. பொறுத்திரு, நான் அறிவேன். நீ ஏதாவது செய்யக்கூடியவன். எனது மீது ஏறுகிறாய். அதுதான் நமக்கு தேவையானது. எவ்வளவு நல்லது. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? ஆர்வமாக இருக்கிறோம். காலை உணவு. நான் தொடங்கினால் உங்களுக்கு பிரச்சனையா? அதை நான் நக்க முடியும். கூரே, அதை சாப்பிடுங்கள். சரி, இன்னொரு முறைக்கு மதியடைவேன். சாப்பிடுங்கள் நண்பர்களே. ஓ, இது கனமாக உள்ளது. நன்றி. நன்றி. அமைதி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பயிற்சி மற்றும் இதுவும் பெரியது. நான் இதை அனுபவிக்கிறேன். ஓ, நான் இனி காத்திருக்க விரும்பவில்லை. நான் விளையாடவும் விரும்பவில்லை. ஒரு லாலிபாப். நான் உன்னை பாடுகிறதை கேட்க விரும்பவில்லை. நான் எப்போதும் ஜெயிக்கிறேன். நான் வலிமையானவன்.
நிலையற்று கோபம் இப்போ மணி உண்டாக நன்றி இவ்வளையா நான் இதற்கு மணி நேரங்கள் கழிச்சிருந்தேன் பற்கள் ஆண்டவரே இதுதான் நான் இதை உடைக்கிறேன் ஆம் மிகவும் நன்றாக இருக்கிறது கவலை கொள்ளாதே கவலை 0 முதல் 10 வரை உள்ளது நீங்க அதை அனுபவிக்கவும் ஓ ஏன் நன்றி நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள் வாவ் நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன் மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம் நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஓ என்ன செய்ய வேண்டும் இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன் அட மிகவும் சுவையாக இருக்கிறது நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய் இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை எனக்கு எலுமிச்சை பிடிக்காது மைக் உன்னிடம் என்ன இருக்கிறது சரி எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது மழை பெய்ய போகிறது போல இது சாதாரண மழை அல்ல ஆனால் சுவையானது பாருங்கள் நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா நான் பார்த்ததில்லை வாவ் மிகவும் நல்லது அதுவும் சுவையா இருக்கு பிபி நீ ஏன் உன் கோக் குடிக்கல அதுதான் வேகம் அது ருசியாக இருந்தது ஓ இப்போது ஏதோ நடக்க போகிறது போல இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன சரி மன்னிக்கவும் நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை உனக்கு வெட்கமா இல்லை மக்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குமுறுவதை நிறுத்து அமாண்டா நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன் சரி அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை ஆனால் குடிக்க வேண்டும் எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது பார்க்கலாம் அதை முயற்சிக்க உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது ஏய் கவனமாக இரு எரிவதை நிறுத்து அமாண்டா இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம் கத்தாதே உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது அட என்ன ஒரு பயங்கரம் ஓ ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை மிட்டாய் மழை ஏன் நின்றது ஆஹா இது மிகவும் நல்லது ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான் எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது ஏய் என்ன செய்கிறாய் எனக்கு தட்டு கொடு இப்போது அது உன் புதிய தொப்பி நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன் நான் இதை மிகவும் சலித்து விட்டேன் அதை தொடுவதை நிறுத்து அது எனது உனக்கு மிட்டாய் வேண்டுமா அப்படியானால் அதை எடு ஐயோ இது வலிக்கிறது இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல நான் முதல்ல இருக்கலாமா வாவ் பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல இப்போ எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும் மைக் அமாண்டா புன்னகையிடுங்கள் ஹே நீ என்ன செய்கிறாய் இது நினைவுகளுக்காக மட்டுமே உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது ஓ ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது வெறுக்கத்தக்கது என்னை பற்றி என்ன விசித்திரமாக இருக்கிறது நான் 5 வயது குழந்தை இல்லை இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும் ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம் என்ன நடக்கிறது என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஐஸ் இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள் இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் பிபி கைகளை உயர்த்து விசித்திரமாக இருக்கிறது ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது ஆனால் அதுவே எல்லாம் இல்லை இப்போது உங்க கையை அசைக்கவும் இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை அது ஒரு புதிய ஐபோன்
நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓ, நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஓ, இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன், நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிச்சு விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னுடைய தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னுடைய தொப்பியையோ அல்லது என்னுடைய நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ எனக்கு இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங்கம் பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது. அது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை! இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை, சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவென்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி.
இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு குவென்டின். என் முடி இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவென்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க விரும்பினேன். அதை செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும்.
மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை, ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்றுவிடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு. கூட்டி வாங்க. இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி.